வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானது ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுமே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னடா கடுகு சொல்லிட்டு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா, நான் கடுகு ஆட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை ஓரங்கட்டிட்டு கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பூண்டையும் நச்சு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு 2 வத்தல் பிச்சு போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காயப்பொடி ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேர்க்கடலையும் தனியாக வறுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி அதையுமே அப்படி இந்த தாளிப்பு கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது கூடவே நம்ம ரைஸுக்கும் இதுக்கும் சேர்த்தாப்புல சால்ட்டு போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து வந்ததுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஆஃப் பண்ணாலும் ஓகே தான். ஆஃப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லெமன் ஜூஸ் இருக்குது இல்லையா, லெமனை நீங்கள் தனியாக புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதிலிருந்து அந்த சீடெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெமன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு லெமன் ரைஸ் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.